வணக்கம். நீங்க டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல புதுசா வந்திருக்கீங்க. ஆனா முதல்ல யார்கிட்ட போய் பேசுறதுனே தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல நிக்கிறீங்களா? டோன்ட் வரி. அந்த முதல் தடைய உடைச்சு ஒரு கிளியர் பிளானோட எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க. யாரிடம் பேசுவது? ஆமா, இந்த ஒரே ஒரு கேள்வி போதும், நம்மளோட மொத்த எனர்ஜியும் டவுன் ஆக்கிடும். சரிதானே? டைரக்ட் செல்லிங்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேரோட முதல் சேலஞ்சே இதுதான். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கான பதில் எங்கேயோ இல்ல, உங்களுக்குள்ள, உங்களை சுத்தி தான் இருக்கு. ஓகே, நம்மளோட இந்த பயணத்தை ஒரு 5 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், உங்க குழப்பத்துக்கான காரணத்தையும் சிம்பிளான தீர்வையும் பார்க்கலாம். அடுத்து, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஃபார்முலா வச்சு எப்படி ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டை ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத மார்க்கெட் டெம்பரேச்சர் வச்சு முடிவு பண்ணுவோம். நெக்ஸ்ட், சோஷியல் மீடியாவை உங்க டிஜிட்டல் பிரான்ச்சா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். கடைசியா, இதெல்லாம் எப்படி ஒரு சக்சஸ் ஹேபிட்டா மாத்துறதுனோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். குழப்பமும் தீர்வும். நீங்க தேடிட்டு இருக்கிற தீர்வு வெளியே எங்கேயும் இல்ல, அது உங்ககிட்ட, உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள தான் இருக்கு. நம்மளோட கல்ச்சரோட பெரிய பலமே இந்த உறவு பிணைப்பு தான். அதை எப்படி உங்க பிசினஸோட மிகப்பெரிய சொத்தா மாத்துறது, அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, உங்க உறவுகளை ஒரு சொத்தா மாத்தணும்னா ஒரு டூல் வேணும்ல? அதுதாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் இது. இதை வச்சு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே உங்க கான்டாக்ட் லிஸ்ட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்கா உருவாக்கலாம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலால முதல் எழுத்து எஃப். எஃப் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். சும்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் குரூப், வேலை செஞ்ச இடத்துல பழகினவங்கன்னு உங்க லைஃப்ல எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. அவங்க தான் உங்க லிஸ்டோட முதல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்தது ஆர். ஆர் ஃபார் ரிலேட்டிவ்ஸ், அதாவது நம்ம சொந்தக்காரங்க. உங்க அத்தை, மாமா, சித்தப்பா மட்டும் இல்லாம அவங்களோட பசங்க, கொஞ்சம் தூரத்து சொந்தோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா எந்த ஃபங்க்ஷன்ல யார மீட் பண்ணீங்க, அவங்க பேரையும் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐ. ஐ ஃபார் இன்ஸ்டிடியூஷனல், அதாவது நீங்க டெய்லி போற ஜிம், வாரம் ஒரு முறை போற கோயில், சர்ச் இல்ல மசூதி, இல்லனா நீங்க மெம்பரா இருக்கிற ஏதாவது ஒரு கிளப். இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்குமே இல்லையா? அவங்களும் நம்ம லிஸ்ட்ல வரணும். இப்ப நாம பார்க்க போறது இ. இ ஃபார் எம்ப்ளாயீஸ், அதாவது கூட வேலை பார்க்கறவங்க, இப்ப உங்க கூட ஒர்க் பண்றவங்க, இல்ல இதுக்கு முன்னாடி கம்பெனில இருந்த உங்க டீம்மேட்ஸ். அவங்கள மறந்துடாதீங்க. இவங்க எல்லாரும் உங்க ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்த லெட்டர் என். என் ஃபார் நெய்பர்ஸ், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. பல சமயம் நம்ம அவங்கள பெருசா கண்டுக்கிறதே இல்ல, ஆனா அவங்க கிட்ட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம், இல்ல அவங்க மூலமா ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்கலாம். சோ அவங்களையும் லிஸ்ட்ல சேருங்க. அடுத்து வர்றது டி. டி ஃபார் டிஜிட்டல். இது இந்த காலத்துல ரொம்பவே முக்கியம். உங்க ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நேர்ல பார்த்ததே இருக்காது. ஆனா அவங்களும் நம்ம பிசினஸ்க்கு சரியா பயன்படுத்திக்க முடியும். கடைசியா எஸ். எஸ் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது அறிமுகம் இல்லாதவங்க. நீங்க டெய்லி காஃபி ஷாப்ல பாக்குற ஆளா இருக்கலாம், பஸ்ல உங்க பக்கத்துல உட்காந்து வர்றவங்களா இருக்கலாம். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு புது நபரும் ஒரு புது வாய்ப்புக்கான கதவு. அந்த கதவை எப்படி திறக்கிறதுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும், ஆனா எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி போய் பேசிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை வச்சு அவங்கள பிரிக்கணும். இதுக்கு பேரு தான் மார்க்கெட் டெம்பரேச்சர். இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்க. நாம இத 3ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்னு வார்ம் மார்க்கெட், அதாவது சூடான சந்தை. இவங்க யாருன்னா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. இவங்க மேல உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும், உங்க மேல அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். சோ நீங்க டைரக்டா உங்க பிசினஸ் பத்தி பேசலாம். ரெண்டாவது லூக் வார்ம் மார்க்கெட், அதாவது விதுவிதுப்பான சந்தை. இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நம்பிக்கை கொஞ்சம் மீடியமா இருக்கும். அதனால முதல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு அப்புறமா பேசணும். கடைசியா கோல்ட் மார்க்கெட், அதாவது குளிர்ந்த சந்தை. இவங்க புதுசா பாக்குறவங்க. இங்க நம்பிக்கை சுத்தமா இருக்காது. அதனால அவசரமே படாம முதல்ல உங்க பர்சனல் பிராண்ட உருவாக்கி அவங்கள அட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்ப நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம இப்போ டிஜிட்டல் உலகத்துல இருக்கோம். வெறும் ஃபோன் நம்பரை மட்டும் நம்பிட்டு இருந்தா பத்தாது. சோஷியல் மீடியாவை எப்படி உங்க பிசினஸோட டிஜிட்டல் பிரான்ச்சுகளா மாத்துறதுன்னு பார்க்கலாம். டிஜிட்டல் பிரான்ச்சுகளா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாமே அந்த கடைக்கு நீங்க திறக்கிற புது புது பிரான்ச்சஸ் மாதிரி. அங்க சும்மா விளம்பரம் மட்டும் பண்ணாம ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி நம்பிக்கைய வளர்த்து உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா காட்டிக்கணும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு தனி வேலை இருக்கு.
இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்க வார்ம் மார்க்கெட்ல இருக்கவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நல்ல வேல்யூவான கண்டென்ட் போட்டு புது ஆட்களை அட்ராக்ட் பண்ணலாம். லிங்க்டினா அது உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் லீடரா காட்டிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். குறிப்பா லிங்க்டின்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணவே கூடாதுன்னா ஒரு கணக்கு இருக்கு. உங்க ப்ரொஃபைல ரொம்ப ப்ரொஃபஷனலா மாத்துங்க. உங்க ஃபீல்டு சம்பந்தமான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்க. ஆனா ஒரு முக்கியமான தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. ஒருத்தர் உங்க கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ஆக்செப்ட் பண்ண அடுத்த செகண்டே அவருக்கு சேல்ஸ் மெசேஜ் அனுப்பிடாதீங்க. அவ்வளவுதான், அந்த ரிலேஷன்ஷிப் அங்கேயே முடிஞ்சிடும். தேவையில்லாத பர்சனல் போஸ்ட் எல்லாம் தவிர்த்துட்டு எப்பவும் ப்ரொஃபஷனலா இருங்க. இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான உதாரணம். சும்மா டைரக்ட் செல்லர்னு சொல்றதுக்கும் தமிழக இளைஞர்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் நிபுணர்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அந்த 2வது ஹெட்லைன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஹெட்லைன் ரெடி பண்ணுங்க. நம்ம இந்த டிஜிட்டல் வேலைகள்லாம் ஏன் செய்றோம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங். அதாவது ஈர்ப்பு வணிகம். நீங்க ஒரு மேக்னெட் மாதிரி மாறணும். நீங்க மக்களை தேடி ஓடக்கூடாது. உங்க வேல்யூவான கண்டென்ட்டை பார்த்துட்டு மக்கள் உங்களை தேடி வரணும். இதுதான் கேம் சேஞ்சர். இது உங்களை ஒரு சேல்ஸ்மேன்ல இருந்து ஒரு கன்சல்டன்ட்டா மாத்தும். ஓகே, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் கத்துக்கிட்ட இந்த எல்லா டெக்னிக்கையும் எப்படி உங்க டெய்லி லைஃபோட ஒரு பகுதியா, ஒரு சக்சஸ் ஹேபிட்டா மாத்துறது, அதை தான் இப்ப பார்க்க போறோம். புது ஆட்களை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஃபீட் ரூல் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு புன்னகை. அடுத்து மனசார அவங்கள பாராட்டி ஒரு வார்த்தை சொல்லுங்க. 3வதா அவங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்க சில கேள்விகள் கேளுங்க. கடைசியா நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா பேசுறேன்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துல எதையும் விற்க முயற்சி பண்ணாதீங்க. கான்டாக்ட்ஸ் வாங்குறதோட உங்க வேலை முடியல. அதை சரியா மேனேஜ் பண்ணணும். ஒருத்தரை மீட் பண்ண 24லிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் அவங்கள கேட்டகரைஸ் பண்ணுங்க. யாருக்கு ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட், யாருக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில இன்ட்ரெஸ்ட்னு. கடைசியா இதை ஒரு சிம்பிள் எக்ஸல் ஷீட்ல இல்ல ஒரு சிஆர்எம்ல அப்டேட் பண்ணி கரெக்டா ஃபாலோ அப் பண்ணிட்டே இருங்க. இத மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ப்ராஸ்பெக்டிங்கிறது ஒரு நாள் வேலை கிடையாது. அது ஒரு வாழ்நாள் பழக்கம். ஒரு முறையான லிஸ்ட், ஒரு நல்ல அணுகுமுறை, கூடவே லேட்டஸ்ட் டிஜிட்டல் டெக்னிக்ஸ், இதெல்லாம் சேர்ந்தா வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைச்சிட்டே இருப்பாங்க. அதுல சந்தேகமே வேண்டாம். அப்போ இப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன? வேற எதுவும் இல்ல. இன்னைக்கே உங்க போனை எடுங்க. நாம பார்த்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிங்க. உங்க சக்சஸ் ஜர்னி இப்போ இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. ஆல் தி பெஸ்ட்.